வணக்கம். சுதா கிச்சன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு கரண்டி நெய்யும் விட்டுக்குங்க. விட்ட உடனே அதில் காஞ்ச உடனே கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி கடலையை போட்டு வறுப்போம். கடலை ஓரளவுக்கு செவரும் போது நான் நல்லா ஒரு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். தோலோட பூண்டு தான் இதுக்கு வாசம். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கிட்டு இதை நல்லா செவர வதக்கிக்குங்க. பூண்டு நல்லா செவந்து வாசம் வந்தோடனே ஒரே ஒரு வெங்காயமும் கருவேப்பிலையும் வதக்கிப்போம். வெங்காயம் வதங்கின உடனே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி வதக்கிப்போம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. அடுத்து சாப்பாடு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு கேரட்டை மெலிசாக நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுப்போம். எல்லாம் நல்லா வதங்கின உடனே நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாய் 1 இதை லேசாக வதக்கிப்போம். குடமிளகாவை போட்டு ரொம்ப நாள் வதக்க வேண்டாம். கீழே நல்லா சுரண்டி விட்டு வறுத்துக்குங்க. ஏன்னா பூண்டு போய் அடியில் உட்காரும். இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம். நான் 24 கேரட் அரிசி, அதுக்கு 1க்கு 2 தண்ணி விட்டுக்கிறேன். இது கொதிக்கட்டும். உப்பு பார்த்துக்குங்க. கொதித்த உடனே அரிசி போடுவோம். கொதி வந்துருச்சு. இதில் அரிசியை சேர்த்துருவோம். அரிசியை போட்டாச்சு. ஒரு கலக்கி விட்டுப்போம். ஒரு கொதி வந்தோடனே குக்கரை மூடுவோம். கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் கொத்தமல்லியை தூவி குக்கரை மூடிடுவோம். நான் குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருப்பேன். உங்கள் அரிசி எப்படியோ அப்படியே விசில் விட்டுக்குங்க. மூடிட்டு திறந்து பார்ப்போம். குக்கரை மூடியாச்சு. குக்கர் மூடியை ரிலீஸ் பண்ணிட்டேன். இதை இப்போ ஒரு கிளறி விடுவோம். உதிரியான கலர்ஃபுல்லாக குடமிளகாய் ரைஸ் தயாராகிடுச்சு. இதை லஞ்சு பாக்ஸு பசங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட அருமையாக இருக்கும். பூண்டு ஃப்ளேவர் தான். இஞ்சி சேர்க்கக்கூடாது. நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.